அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாலையிலே உக்ரைன் தலைநகரை ஆதரவாய்த்து ரஷ்ய ஏவுகணைகள். சிரியாவிற்குள் நுழைய முயன்ற நூற்றுக்கணக்கான ஆஸ்திரேலிய பழங்குடியினர். கமேனியின் இறுதி சடங்கு முற்றாக மூடப்படும் தெஹ்ரானின் வான்பரப்பு. கமேனியின் இறுதி சடங்கில் அமெரிக்காவிற்கு எதிராக கடும் கோஷங்கள். நடுக்கடலில் வடகொரியா நடத்திய ஆபத்தான சோதனை வெற்றி, கிம் விடுத்துள்ள உத்தரவு. ஈரான் தாக்குதலால் அதிர்ந்த அமெரிக்கா, வளைகுடாவில் ராணுவ தளங்கள் மாற்றம். ட்ரம்ப் புடின் 90 நிமிட தொலைபேசி உரையாடல், முக்கிய விடயங்கள் குறித்து வெளியான தகவல். வெனிசுவேலா நிலநடுக்கம் 3000-ஐ நெருங்கிய பலி எண்ணிக்கை. ஒட்டுமொத்தமாக அழிப்போம், ட்ரம்பின் திமிர்த்தன பேச்சு, ஈரான் தகுந்த பதிலடி. தேர்வு முடித்து திரும்பிய 20 மாணவர்கள் உயிரிழப்பு, 100 பேர் மாயம். தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்யா அதிகாலையிலே உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் காரணமாக நகர மையத்திற்கு அருகில் உள்ள பலத்த சேதமடைந்த ஒரு குடியிருப்பு கட்டடத்திற்குள் பொதுமக்கள் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு தலைநகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும், ரஷ்ய ட்ரோன்கள் மீது உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை உக்ரைனின் வரலாற்று சிறப்புமிக்க போடில் மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடம் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக கீவ் நகர மேஜர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கட்டடத்தின் 7வது மாடி முதல் 9வது மாடி வரையிலான பகுதிகளில் மக்கள் சிக்கியுள்ளனர் என்று கிளிச்கோ குறிப்பிட்டுள்ளார். சிரியாவிற்குள் நுழைய முயன்ற 100க்கும் மேற்பட்ட குடியேறிகளை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின்படி இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பஷான் முன்னோடிகள் என்று அழைக்கப்படும் ஓர் ஆஸ்திரேலிய குடியேற்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தாங்கள் ஏற்கனவே பலமுறை சிரியாவிற்குள் நுழைந்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்த குழுவினர் இஸ்ரேலிய பிரதேசம் என தங்களால் உரிமை கோரப்படும் தென்மேற்கு சிரியாவில் சட்டவிரோத குடியேற்றங்களை நிறுவுமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரி 2025 சிரியாவின் ஜனாதிபதி அகமது அல்ஷரா பதவியேற்றது முதல் இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான சிரிய பிரதேசங்களை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தாங்கள் கைப்பற்றிய பிராந்தியங்களின் மீதான பிடியை மேலும் பலப்படுத்துவதற்காக இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதிகளில் முறையான குடியேற்றங்களை அமைக்க வேண்டும் என்று பசான் முன்னோடிகள் அமைப்பு வலியுறுத்தி வருவதாக தெரிய வருகின்றது. ஈரானில் நடைபெறவுள்ள முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை அன்று தலைநகர் தெஹ்ரானின் வான்பரப்பு முழுமையாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற சடங்குகளின் போது விமான போக்குவரத்திற்கு எதுவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ள கால அட்டவணையின்படி தலைநகரில் பொது சடங்குகள் நடைபெறுவதால் தெஹ்ரானின் மொக்ரஃபாத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் இமாம் கெமேனி சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் வழக்கமான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செவ்வாய்க்கிழமை அன்று மெக்ரஃபாத் விமான நிலையம் மீண்டும் வழக்கம் போல் செயல்பட தொடங்கும் என்றும், இமாம் கொமேனி விமான நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 9ஆம் தேதி இறுதி சடங்கின் போது வடகிழக்கு நகரமான மஷாத் வான்பரப்பு மற்றும் அங்குள்ள ஷாஹித் ஹாஷெமி நேஜாத் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளும் முழுமையாக நிறுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதி சடங்கு நிகழ்வில் முந்தைய நாளை விட பல மடங்கு அதிகமான மக்கள் திரண்டிருந்தனர். கருப்பு உடை அணிந்திருந்த துக்கம் அனுஷ்டித்தவர்கள் கமேனிக்கு மரியாதை செலுத்தும் பதாதைகள் மற்றும் கொடிகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். அதேவேளை ட்ரம்புக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். பழிவாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன், அவர்கள் எங்கள் மத தலைவரை கொன்றார்கள்,
அதற்கு பதிலாக அவர்களது தலைவர் ட்ரம்பை கொள்ள வேண்டும் என மளிகை கடையில் பணிபுரியும் 29 வயதான கோலாம் ரெசா சமூனி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க நிர்வாகத்தின் பிற அதிகாரிகளுக்கு எதிராக ஈரானில் இருந்து விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களை அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருகின்றன. 2020ஆம் ஆண்டு ஈரானின் புரட்சிகர காவல் படையின் குத்ஸ் பிரிவின் தளபதியாக இருந்த ஜெனரல் ஹாசிம் சுலைமானி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ட்ரம்ப் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் தீவிரமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மற்றொரு நபரான முகமது ரெஷா ஷரீஃபி, எங்கள் தியாகி தலைவரின் ரத்தம் அவமதிக்கப்படும் வகையில் வெளிநாடுகள் செயல்பட அனுமதிக்கும் வெளிநாட்டு கொள்கை எங்களுக்கு கூடாது. இதுபோன்ற செயல்களுக்கு எங்கள் அரசு மற்றும் ராஜதந்திர அமைப்பு கடுமையான பதிலடி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். போர்க்கப்பல் மூலம் அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் நவீன ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சோதனையை வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சோதனைகளை விரைந்து முடித்து அடுத்த 2 மாதங்களுக்குள் காங்கோன் என்ற குறித்த புதிய போர்க்கப்பலை கடற்படையில் சேர்க்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கிம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னதாக கடந்த மாதம் மற்றொரு 5000 டன் எடை கொண்ட சோஹியோன் என்ற கப்பலை வடகொரியா தனது கடற்படையில் சேர்த்திருந்தது. இந்த நிலையில் 5000 எடை கொண்ட காங்கோன் போர்க்கப்பலையும் வடகொரியா தனது கடற்படையில் சேர்க்க சோதனைகளை நடத்தி வருகின்றது. இதேவேளை எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3 போர்க்கப்பல்களை கட்ட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கிம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெற்ற போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளிலிருந்து அனைத்து அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இவ்வாறு ஈரான் நடத்திய தாக்குதல்களால் வளைகுடாவிலிருந்த அமெரிக்க சொத்துக்கள் அனைத்தும் சேதமடைந்தது. இதனால் ஏற்பட்ட ஒட்டுமொத்த செலவு சுமார் $40 பில்லியன் என்று அமெரிக்காவின் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் மதிப்பிட்டது. பின்பு போரை நிரந்தரமாக நிறுத்தும் வகையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசெக்சியன் மின்னணு முறையில் ஜூன் 17 அன்று கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக சுவிட்சர்லாந்தில் ஜூன் 21 அன்று பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மின்னணு முறையில் கத்தாரில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த நிலையிலும் இஸ்ரேல் கலந்து கொள்ளவில்லை. இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நட்பில் விரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் பஹ்ரைன், குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள தங்களின் ராணுவ தளங்களை மேற்கு நோக்கி நகர்த்த அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகம் தற்பொழுது திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த முக்கிய தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டுள்ளனர். இந்த உரையாடலின் போது உக்ரைன் போருக்கு விரைவில் முடிவு காண உதவ தயாராக இருப்பதாக ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. துருக்கியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக இந்த உரையாடல் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை கிழக்கு உக்ரைனின் டொனால்ட்ரெஸ்க் பிராந்தியத்தின் மேலதிக பகுதிகளை கைப்பற்றும் நடவடிக்கைகளை ரஷ்ய படைகள் தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது ரஷ்யாவின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மறுபுறம் உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகளை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் குறிவைத்து வருகின்றது. அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தின் 250வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ட்ரம்புக்கும் அமெரிக்க மக்களுக்கும் புடின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டில் இரு தலைவர்களும் நடத்திய 4வது தொலைபேசி உரையாடல் இதுவாகும். இந்த உரையாடல் தொழில்முறை மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக அமைச்சு தெரிவித்துள்ளது. வெனிசுவேலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் இதுவரை 2954 பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வெனிசுவேலா நாட்டின் ஜூன் 24ஆம் திகதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்களால் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. வெறும் 39 வினாடிகளில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் அந்த நாட்டுக்கு நேரடி பொருளாதார இழப்பு மட்டும் $10 பில்லியன் தாண்டும் என கணிக்கப்பட்டுள்ளது.
இந்த பேரிடரால் இதுவரை 2954 பேர் பலியானதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் 16,592 பேர் காயமடைந்துள்ளனர். 15,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர். அதிகாரப்பூர்வமற்ற கணக்கெடுப்புகளின் கீழ் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போனதாகவும் கூறப்படுகின்றது. 10 நாட்களை கடந்து இடிபாடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. சர்வதேச அளவில் பல நாடுகள் உதவி வழங்கி வருகின்றனர். ஜூலை 1 முதல் ஒரு வாரத்திற்கு அந்த நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ள ஈரான் தலைவர்களை அமெரிக்காவால் ஒரே குண்டில் ஒட்டுமொத்தமாக அழித்துவிட முடியும் என்ற ட்ரம்பின் பேச்சுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஆக்சிஸ் ஊடகத்திடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் மக்கள் கமேனியை வருகிறார்கள் என்றுதான் நான் நினைத்தேன். ஒருவேளை அவர்கள் அழுவது போலி கண்ணீராக இருக்கலாம். கமேனியின் இறுதிச் சடங்குக்கான ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். நாங்கள் நினைத்தால் ஒரே குண்டில் அவர்கள் அனைவரையும் காலி செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்ய போவதில்லை. ஏனென்றால் அவர்களை அழித்துவிட்டால் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மேலும் நாங்கள் நல்லவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்திருக்கின்றோம் என்று கிண்டலாக குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்பின் இந்த ஆணவ பேச்சுக்கு ஆர்மீனியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினமான ஜூலை 4 குறிப்பிட்டு ஈரான் தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில், மனிதர்களை கொல்ல முடியும், ஆனால் கொள்கைகளை கொல்ல முடியாது. நீங்கள் அயதுல்லா கமேனியை கொன்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு நறுமண போத்தலை உடைத்திருக்கின்றீர்கள். இப்போது அதன் வாசம் எல்லா இடங்களிலும் பரவ தொடங்கியுள்ளது. உங்களால் இந்த மக்களின் துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு என்று சொந்தமாக நாகரிகமோ வரலாறோ அல்லது மானமோ கிடையாது. அதனால்தான் உங்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று தெரிவித்துள்ளது. காங்கோ படகு விபத்தில் 20 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் படகு விபத்து நிகழ்வது தொடர்கதையாக உள்ளது. நேற்று முன்தினம் கசாய் மாகாணத்தில் பயணித்துக் கொண்டிருந்த படகு ஒன்று சங்கூரு மற்றும் கசாய் ஆறுகள் சங்கமிக்கும் பகுதிக்குள் நுழையும் வேளையில் நீரில் மூழ்கியுள்ளது. இந்த படகில் அரசு தேர்வுகளை முடித்துவிட்டு சென்ற மாணவர்கள் பயணித்து வந்த நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவர்கள் 80 பேரை அங்கிருந்த மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். 20 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்தை நேரில் பார்த்தவர்கள் படகில் 200 பேருக்கு மேல் பயணித்ததாக கூறும் நிலையில் மீதமுள்ள 100 பேரின் நிலை என்ன என கேள்வி எழுந்துள்ளது. விபத்துக்கான அதிகாரப்பூர்வ காரணம் குறித்த தகவல் வெளியாகாத நிலையில் அளவுக்கு அதிகமான நபர்களை ஏற்றி செல்வது, மோசமான பாதுகாப்பு தரவு நிலை, இரவு நேர பயணம் ஆகியவையே அடிக்கடி விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக கருதப்படுகின்றது. காங்கோ ஜனநாயக குடியரசின் படகு உரிமையாளர்கள் பணத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுள்ளனர். மனித உயிர்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. உயிரிழப்பை தடுக்க கடுமையான பாதுகாப்பு விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.